ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகன் ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து விஎல்சியில் எப்படி ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மொபைல்லேருந்து நீங்கள் சிக்னலை வந்து ரவுட்டருக்கு பாஸ் பண்ணுறீங்க, ரவுட்டர் வந்து உங்கள் பிசிக்கு பாஸ் பண்ணுது. இந்த மெத்தட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதாவது ரவுட்டர் வந்து ஒரு சென்டர் அப் போல், அதுதான் மிச்சம் ரெண்டு கண்ட்ரோல்லையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. சென்ட்ரல் ஹப்பு, ஃபோன் வந்து ஒரு லேனு, அது வந்து ஒரு லேனு, பிசி வந்து ஒரு லேனு. இப்போ வந்து ஒரு லேன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுது ஒரு ஹப்புக்கிட்ட, அந்த ஹப்பு வந்து பிசிக்கு வந்து சென்ட் பண்ணுது அந்த ரெக்வஸ்ட்டை. இப்படி தான் அந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. உங்கள்கிட்ட விஎல்சி இருந்ததுன்னா விஎல்சி ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிற பிறகு அதில் கீழே பாட்டமில் சிம்பிள் அண்ட் ஆல்னு இருக்கும், அதில் வந்து ஹால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து மெயின் இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்யூஏ இன்டர்பிரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. அது டிக் பண்ணிங்கன்னா எல்யூஏ அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு போயிருக்கு. உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட், அப்புறமேட்டுக்கா ஹாஸ்ட் இருக்கும், அப்புறம் போர்ட் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம வந்து போர்ட் வந்து 8080ன்னு மாற்ற போகிறோம். பாஸ்வேர்டு வந்து நான் வந்து 1234 கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை டைப் பண்ணிங்க. மேலேயும் அதே போல் அந்த சேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு விஎல்சியை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆன் ஆகும்போது ஒரு அலோ ஆக்சிஸ்னு ஒன்று கேட்கும், அது வந்து அலோ கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு விஎல்சி டேரக்ட்னு போய்ட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆன பிறகு இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் ஆன பிறகு ரன் போய்ட்டு சிஎம்டி டைப் பண்ணுங்கள். சிஎம்டியில் போய்ட்டு ஐபி கான்ஃபிக், இது எதுக்குனாலும் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சதுக்கோசம் தான். என்னோடய ஐபி அட்ரஸ் வந்து இதுதான். அதை நீங்கள் வந்து ஆப்பில் செட் பண்ணணும். ஆப்பில் போய்ட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு மேனுவல் கான்ஃபிகரேஷன் போயிட்டீங்கன்னா விஎல்சி ஹாஸ்ட்னு இருக்கும், அதில் வந்து உங்கள் ஐபி டைப் பண்ணிவிடுங்க. நம்ம பார்த்தோன்னா அதில் சிஸ்டத்தில் பார்த்த ஐபி வந்து இல்லை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு பிறகு நம்ம சிஸ்டத்தில் போட்டோம்ல பாஸ்வேர்டு, அந்த சேம் பாஸ்வேர்டு வந்து இதில் டைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் 1234 தான் போட்டேன், இங்கேயும் 1234 போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் விஎல்சியை பிசியில். இப்போ கனெக்ட்னு வந்ததா, இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்கேன் ஆகுது. விஎல்சி நாட் ஃபோன் வந்துச்சு. இப்போ நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களோட ஹார்ட் ட்ரைவ்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் செல்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து என் ஹார்ட் ட்ரைவ் வந்து ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், ப்ளே ஆகுது. இப்போ வந்து நீங்கள் இதில் சவுண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மூலயமா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருக்க வாட்ஸ்அப்பு அது போல் லோக்கல் ஃபைல்ஸ்லாம் கூட நீங்கள் மொபைல்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் பிசிக்கு. அதை நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகே, இதெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் இமேஜஸ், அது கூட நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் வீடியோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வால்யூம்ஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த வால்யூம் ஏற்றிக்கலாம், நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அங்கே கம்மியாச்சுன்னா இங்கேயும் கம்மியாகும். அதான் ரிமோட் போல் தான். இப்போ வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிப் ஆகுதா, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது.
இப்போ ஒரு வாட்ஸ்அப்போட வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. இது வந்து என் மொபைல்லேருந்து ஸ்ட்ரீம் ஆகிறது, என் பிசியில் இல்லை, மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கு ஸ்ட்ரீம் ஆகி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் கொடுங்க.